உங்கள் எல்லோரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிமையான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த பிரேயர் இந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு ஸ்டார்டிங் பிரேயர் பண்ணுவோம். ஆரம்ப ஜெபம் வந்து நம்ம மத்தியில மேரி ரோஸ் ஆண்டி இருக்கிறீங்க, நீங்க பிரேயர் பண்றீங்களா? ஜெபிக்கிறேன். ஓகே அம்மா, நான் ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் அன்பின் கிருபை நிறைந்த பரிசுத்த பரமபிதாவே, கர்த்தாதி கர்த்தரே, ராஜாதி ராஜனே, ஸ்தோத்திரன் ராஜாவே, ஸ்துதிக்கிறன் கர்த்தாவே, தேவனே, ஆண்டவரே, ஒரு சின்ன கூட்டமாக உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை புரிந்து கொள்றதுக்கு ஆவலாக வந்திருக்கிறோம். தேவனே, எங்கள் மத்தியில இருக்கிற எங்களுடைய ஜெய்கர் பாஸ்டரை ஆசீர்வாதத்தால் நிரப்பும் தேவனே, அவர் அல்ல, உம்முடைய பரத்தின் ஞானத்தை அவருக்கு கொடும், உம்முடைய வாயின் வார்த்தைகளை அவர் மூலமாக எங்களுக்கு கேட்க பண்ணும் தேவனே. 1,44,000 பேர் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன என்பதையெல்லாம் எங்களுக்கு விவரமாக ஒவ்வொரு புதன்கிழமையிலையும் எங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிற அவரை பெருக்கமாய் ஆசீர்வதியும் தேவனே, அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர் மூலமாக உம்முடைய போதகத்தை நாங்கள் மேலும் மேலும் இன்னும் அதிகமாக கேட்கவும், உங்களுடைய சத்தியத்தில் நாங்கள் வளரவும் உதவி செய்தாலும் ஒத்தாசை பண்ணி தேவனே. இந்த இணைப்புல கூடியிருக்கிற ஒவ்வொரு சகோதரன் சகோதரியும் சகல ஆசீர்வாதங்களால நிரப்பும் தேவனே. இந்த போதகத்தை எடுத்து நடத்துகிற எங்களுடைய போதகரை ஆசீர்வதியும் தேவனே. எங்களுடைய சின்ன மகளார், போதகருடைய சின்ன மகளார் இந்த போதகத்தை துவக்கி வைக்கிறாங்க தேவனே. குழந்தைய ஆசீர்வாதத்தான் நிரப்பும். இன்றைக்கு நாளைக்கெல்லாம் எக்ஸாம் நடந்து கொண்டு இருக்குது. எனக்காக ஜெபிங்க, எனக்காக இந்த சிநேகிதர்களுக்காக ஜெபிங்க ஆண்டி என்று கேட்டுக்கொண்டாங்க தேவனே. அவளல்ல தேவனே, நீர் அந்த குழந்தையோட இருந்து உம்முடைய ஞானத்தை குடும்பம் உடைய பரிசுத்த ஆவியால் நிரப்பும் தேவனே. பிள்ளையை ஒழுங்கி பிரகாசிக்கிற பிள்ளையாக மாற்றும் தேவனே. இந்த போதகத்தை நடத்துகிற எங்களுடைய போதகரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதியும். இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரன் சகோதரியையும் ஆசீர்வதியும். யாவும் உம்மால் முடியும். உடைய சித்தத்தின்படி எங்களை வழி நடத்தும். அருமை திருமகனாருடைய அதி பரிசுத்த நாமத்தால் கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டாலும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். அருமையான ஜெபத்துக்கு ரொம்ப நன்றி அம்மா. இப்பொழுது நம்ம செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். எல்லா வெனஸ்டேயும் நம்ம ஒரு சீரியஸா பிரசங்கம் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கும் நம்ம மத்தியில ஜெய்கர் அங்கிள் இருக்காங்க செய்தி கொடுக்கறதுக்கு. அங்கிள், இது உங்களோட நேரம். கர்த்தருடைய நாமத்திற்கு கனமும் சோஸ்திரமும் மகிமையும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாகட்டும். தேவனுடைய பெரிதான நாமத்துக்கு எப்பொழுதுமே நாம் பயந்தவர்களாக பயபக்தியோடு காணப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும். இந்த நாளிலும் நாம் அமர்ந்திருந்து நாம் படிக்க போகிற இந்த பாடத்தை கர்த்தர் நிச்சயமாக நாம் அறிந்து கொள்ளத்தக்க வகையில, புரிந்து கொள்ளத்தக்க வகையில அனுகிரகம் செய்வார் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த ஆவியானவரை கொண்டு இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரோ அவர் மூலமாக இவைகளை நாம் விளங்கிக் கொள்ளும்படியாய் தேவன் அனுக்கிரகம் செய்ய நான் பிரார்த்திக்கிறேன். நம்ம ஒவ்வொரு வாரமும் 1,44,000 பேர் என்கிற தலைப்பிலே நம்ம பாடங்களை படித்து வருகிறோம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10 வாரங்களை முடித்திருக்கிறோம். இந்த வாரத்திலிருந்து நம்ம 1,44,000 பேர் அடிப்படையில இன்னொரு உபத்தலைப்புகளாக கடந்து செல்ல போகிறோம். என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, இவர்கள் எப்பொழுது தோன்றுவார்கள், அவருடைய தோற்றம் எப்போது என்பதை அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்பட போகிறோம். ஒரு 6 வகுப்புகளை இதன் அடிப்படையில நம்ம படிப்போம். அதாவது 1,44,000 பேர் எப்பொழுது தோன்றுவார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு நம்ம 6 வாரங்கள் படிக்க போகிறோம். இது ஒரு நாளில 2 நாளில படித்து முடித்தால் நிச்சயமாக அதை விளங்கிக் கொள்வதற்கு மிக லகுவாக இருக்கும். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் இவைகளை தொடர்ந்து பார்த்து அடுத்த வகுப்புக்கு வரும் பொழுது இப்பொழுது படிப்பதை உங்களுடைய ஞாபகத்தில் வைத்து வர நான் தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறேன். சரி, ஒரு சின்ன ரிவிஷன் பண்ணிவிடுவோம். 10 வாரங்கள் படித்திருக்கிறோம். அதனால என்னதான் படித்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு வரியினுடைய
ஒரு திருப்பி பார்த்தலே நம்ம செய்வோம். சரி, 1,44,000 பேர் ஏன் படிக்க வேண்டும் என்கிறது குறித்து நம்ம படிக்கும் பொழுது, இவர்களில் ஒருவராக முழு முயற்சியும் செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்க்கதரிசன ஆவி சொல்லுறாங்க. அதனால நாம் அதை படிக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்தோம். இவர்களை குறித்து, இந்த முத்திரையிடுகிற அனுபவத்தை குறித்து, இந்த சுத்திகரிக்கிறதை குறித்து நம்முடைய மனம் இதில் எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இன்னும் இவர்களை குறித்து வேதாகமத்தில் ஆராய்ந்து அறிய வேண்டும் என்று தீர்க்க தரிசன ஆவி நமக்கு ஆலோசனை சொன்னதை பார்த்தோம். அதன் அடிப்படையில் தான் நம்ம 1,44,000 பேர் படிப்பதற்காக பிரயாசப்பட்டோம். யார் இந்த 1,44,000 பேர் என்கிற ஒரு கேள்விக்கு பதிலாக நம்ம தேடும் பொழுது, 3ஆம் தூதனுடைய செய்தியை அறிவிக்கிறவர்கள், கடைசி ஊழியத்திற்காக தெரிந்தெடுக்கப்படுகிறவர்கள், உயிரோடு இருக்கிறவர்களில் முதற் பலனாக தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள், புதிய எருசலேமில் வாழ தகுதி பெற்றும் பூமியில் வாழுகிறவர்கள், உலகம் முழுவதற்கும் முன் சத்தியத்தோடு நிற்கிறவர்கள், மீதமானவர்கள் சுத்திகரிக்கப்பட்ட சபையின் அங்கத்தினர்கள். இன்னும் நம்ம படிக்கும்போது கிறிஸ்துவினுடைய ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் மாமிச பிரகமான இஸ்ரவேலர்கள் அல்ல, தேவன் விரும்புகிற இருதயத்தில் விருத்த சேதனம் உள்ள இஸ்ரவேலர்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு சாத்தானை ஜெயித்தவர்கள், ஆட்டுக்குட்டியானவரை இந்த பூமியிலே பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லி நம்ம படித்தோம். இன்னும் 1,44,000 ஏன் தோன்ற வேண்டும் என்கிற ஒரு கேள்விக்கு, ஏன் வர வேண்டும் என்கிற ஒரு கேள்விக்கு நம்ம தீர்க்க தரிசன ஆவியினுடைய எழுத்துக்களையும் வேத வாக்கியங்களையும் ஆராய்ந்து பார்த்தபோது, உலகம் முழுவதற்கும், அதாவது சகலருக்கும் சத்தியத்தை அறிவிப்பதற்காக. என்ன பிரச்சனை இருக்கிறது அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். படிச்சு ஒரு முடிவெடுத்தோம். இவர்கள் ஏன் தோன்ற வேண்டும் என்று சொன்னார், சகல ஜாதிக்கும், உலகம் முழுவதற்கும் சத்தியத்தை அறிவிப்பதற்காக. இன்னும் தேவன் மீட்டு செல்வதற்கு வரும்பொழுது ஒரு கரைதிரை இல்லாத பரிசுத்த சபை வேண்டும். அந்த பரிசுத்த சபையை உண்டாக்குவதற்காக இவர்கள் தோன்றினார்கள் என்று சொல்லி பார்த்தோம். இன்னும் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் முதல் 3 வாக்கியங்களை அடிப்படையாக வைத்து நாம் ஆராயும் பொழுது, இவர்கள் எப்படி தோன்றுவார்கள் என்கிறதை நாம் அறியும் பொழுது, இயேசுவினுடைய வேண்டுதலினாலே 1,44,000 பேர் தோன்றுகிறார்கள் என்று நாம் முடிவு செய்தோம். இந்த வாரத்திலிருந்து நம்ம என்ன படிக்க போறோம்னு சொன்னா, இவர்கள் எப்பொழுது வெளிப்பட போகிறார்கள் என்கிறதை நம்ம அறிந்து கொள்கிறதுக்கு பிரயாசப்பட போகிறோம். நான் குறிப்பை வாசிக்கிறேன். நிறைய நம்ம வாசிப்போம், இது என்னுடைய பழக்கம். நீங்க கவனமா கேட்டால்தான் அதனுடைய ஒவ்வொரு குறிப்பிலும் இருக்கக்கூடிய சாரங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். கான்ட்ரோவர்சி பக்கம் 613. என் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். தானியேல் 12:1. 3ஆம் தூதனுடைய செய்தி முடிந்த பின் இரக்கம் இனி ஒருபோதும் குற்றமுள்ள பூமியின் குடிகளுக்கு மன்றாடாது. இந்த 3ஆம் தூதனுடைய செய்தி முடிஞ்ச உடனே மறுபடி கிருபை கிடையாது. தேவனுடைய ஜனங்கள் அவருடைய வேலையை நிறைவேற்றி விட்டார்கள். அவர்கள் பின்மாறி கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலை பெற்று விட்டார்கள். மேலும் அவர்களுக்கு முன்பாக இருந்த சோதிக்கின்ற நேரத்திற்கு ஆயத்தமானார்கள். இந்த சோதிக்கின்ற நேரம் என்ன அப்படின்னா 7 வாதையில. அங்க என்ன சோதனை கேட்டீங்கன்னா, இயேசு வந்து மீட்கும் வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சோதனை உண்டு. நீங்க வாதையை படிங்க. 6வது வாதையில தன் மானம் காக்கப்படாது எவன் தன் வஸ்திரத்தை காத்துக் கொள்கிறான் அப்படிங்கிற காரியத்தை இங்கே பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்து வரும் வரைக்கும் சோதனை உண்டு. தூதர்கள் பரலோகத்திற்கு அங்கும் இங்குமாக விரைந்து செல்கின்றதை நான் பார்த்தேன். பூமியில இருந்து திரும்புகின்ற ஒரு தூதன் அவனுடைய வேலை முடிந்து விட்டதாக அறிவிக்கிறான். தூதர்கள் ஏதோ ஒரு வேலை செய்யறாங்க, அந்த வேலை முடிகிறது. இறுதி சோதனை உலகத்தின் மீது கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் தெய்வீக கட்டளைக்கு அவர்கள் விசுவாசமாக நிரூபித்த அனைவரும் ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரையை பெற்றுக் கொண்டார்கள். பின்னர் இயேசு மேலே உள்ள ஆசரிப்பு கூடாரத்தில் அவருடைய பரிந்து பேசுதலை நிறுத்துகிறார். அவர் கைகளை உரித்து பலத்த சத்தத்தில், யாரு? இயேசு கைகளை உயர்த்தி, அண்டர்லைன் பண்ணிடுங்க.
ஏன்னா நம்ம இன்னொரு காரியத்தை படிப்போம். கைகளை உயர்த்தி பலத்த சத்தத்தில் இயேசு ஆயிற்று என்றார். மேலும் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று பயபக்தியான பிரகண்டனத்தை இயேசு அறிவித்த போது தூதசேனை எல்லாரும் அவர்களுடைய கீழங்களை கலட்டினார்கள். ஒவ்வொரு வழக்கும் ஜீவனுக்கா அல்லது மரணத்திற்கா என்று முடிவு செய்யப்பட்டது. கிறிஸ்து தம்முடைய ஜனங்களுக்கு பிராயசித்தம் செய்த அவர்களின் பாவங்களை நிவர்த்தி செய்தார். அவருடைய ஜனங்களின் எண்ணிக்கை உருவாக்கப்பட்டு உள்ளது. வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகம், ஆளுகையும் மகத்துவமும் ரட்சிப்பின் சுதந்திரவாளிக்காக கொடுக்கப்பட போகிறது. மேலும் ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்ததாகவும் இயேசு ஆளுகை செய்வார். அவர் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு வெளியேறும் போது இந்த பூமியில் வசிப்பவர்களை மூடுகிறது. அந்த பயமுறுத்தும் நேரத்தில் நீதிமான்கள் ஒரு பரிசுத்த தேவனின் பார்வையில் ஒரு பரிந்து பேசுபவர் இல்லாமல் வாழ வேண்டும். இத குறிப்பு நம்ம கவனமா வாசிக்கும் பொழுது என்ன விளங்குகிறது என்று சொன்னால், முத்திரையிடுகிற ஒரு வேலையை தூதர்கள் செய்யறாங்க. மூன்றாம் தூதனுடைய வேலையை தேவனுடைய பிள்ளைகள் செய்யறாங்க. அவங்க வேலையை முடிக்கிறாங்க, முத்திரையிடப்படுகிறார்கள். முத்திரையிடப்பட்ட உடனே ஆண்டவர் ஆசாரிய ஊழியத்தை முடித்து விடுகிறார். அப்ப என்ன நமக்கு விளங்குகிறது என்று சொன்னால், இந்த முத்திரையிடுகிற சம்பவம் முடிந்த மாத்திரத்திலே கிருபையின் காலம் முடிந்து விடுகிறது. வெளிப்படையாக இருக்கு. மாற்றிலாம் பேச முடியாது. எப்போ கிருபையின் காலம் முடிகிறது என்று சொன்னால், ஒரு முத்திரையிடுகிற வேலை நடக்கிறது. அந்த முத்திரையிடுகிற வேலை நடக்கும் பொழுது அந்த முத்திரையிடுகிற வேலை முடிந்த மாத்திரத்துல முத்திரையிடப்பட வேண்டிய எல்லாரும் முத்திரையிடப்பட்ட உடனே கிருபையின் காலம் முடிந்து விடுகிறது. சரி, நான் ஒரு குறிப்பு உங்களுக்கு ஒரு வாசித்தேன், நீங்க ஞாபகத்துல வைத்திருக்கின்ற சொல்ல, இரட்சகருடைய ஒரு வார்த்தையை உண்மையாக்குவதற்கு இன்னொன்றை பொய்யாக்கி விடக்கூடாது. நம்ம அந்த அடிப்படையில் தான் படிக்க போகிறோம். 100% இங்க சொல்லி இருக்கிற கருத்தின்படி முத்திரையிடுகிற வேலை முடிந்த மாத்திரத்துல கிருபையின் காலம் முடிந்துவிடும். இன்னைக்கு அநேக குழம்புகிறதுக்கு காரணம் தான், முத்திரையிடுகிறது முடிந்த உடனே கிருபையின் காலம் முடிந்து விடும் அப்படின்னு சொன்னா 1,40,000 கடைசியாக முத்திரிட போறாங்க. கடைசிய 1,44,000 பேர் மட்டுமே உயிரோடு இருப்பார்கள் என்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். இந்த குறிப்பை பார்த்தால், வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தோடு ஒப்பிட்டு படித்தால் கண்டிப்பா இந்த முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா 1,44,000 பேர் முத்திரிடப்பட்ட உடனே கிருபையின் காலம் முடிந்து விட்டது என்கிற முடிவுக்கு வரணும். ஆனால் யாருக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று வேதம் சொல்கிறது என்று சொன்னால், வேத வாக்கியங்களை கவனமாய் ஆராய்ந்து பார்க்கிறவர்களுக்கு மட்டுமே. ஒரு குறிப்பை எடுத்துக்கொண்டு நான் ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் நான் தீர்க்கமாய் ஆராய்ந்து பார்த்து நான் என்ன செய்ய முடியும், ஒரு முடிவுக்கு வர வேண்டும். ஏர்லி ரைட்டிங்ஸ் பக்கம் 279 இன்னொரு குறிப்பு, அதற்கு இசைவான ஒரு குறிப்பு, இன்னும் தெளிவாய் விளங்கிக் கொள்ளத்தக்கவைகளை. 3வது தூதனுடைய செய்தி நிறைவு பெற்ற நேரம் எனக்கு சுட்டி காட்டப்பட்டது. தேவனுடைய வல்லமை அவருடைய ஜனத்தின் மேல் இருந்தது. அவர்களுடைய வேலையை நிறைவேற்றி விட்டார்கள். 3ஆம் தூதனுடைய செய்தி முடிச்ச பிறகு வேலை நிறைவேறுகிறது. மேலும் அவர்களுக்கு முன்பாக இருந்த சோதிக்கின்ற நேரத்திற்கு ஆயத்தமானார்கள். அவர்கள் பின்மாறி மலையை பெற்றார்கள் அல்லது கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து இளைப்பாறுகின்றார்கள். மேலும் ஜீவனுள்ள சாட்சி புத்துயிர் பெற்றது. கடைசி மகா எச்சரிக்கை எல்லா இடங்களிலும் ஒலித்தது. மேலும் அந்த கொந்தளிப்பை உண்டாக்கியது மற்றும் பூமியின் குடிகளை கோபப்படுத்தியது. அவர்கள் செய்தியை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். தூதர்கள் பரலோகத்திற்கு அங்கும் இங்குமாக விரைந்து செல்கின்றதை நான் பார்த்தேன். கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒரு தூதன் பூமியிலிருந்து திரும்பி, கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற தூதன் எங்கெங்க இருக்கிறாரு, யாரா சொல்ல முடியுமா? இந்த கணக்கன் மைக்கூட்டை வைத்திருக்கிற தூதன் எந்த அதிகாரத்தில் இருக்கிறது? எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தில் இருக்குது. நான் பல முறை இங்கு பேசி இருக்கிறேன், சரிங்களா? எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்திற்கு இயேசுவினுடன் அவன் வேலை முடிந்து விட்டதாகவும் யார் சொல்றார்? கணக்கன் மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒரு தூதன், கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்து தூதன் சொல்லுகிறான், இயேசுவிடம் சொல்லுகிறான் அவனுடைய வேலை முடிந்து விட்டதாகவும். அவனுடைய வேலை என்னன்னா முத்திரிடுற வேலை. படிங்க எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்துல. பரிசுத்தவான்கள் எண்ணப்பட்டு முத்திரையிடப்பட்டு விட்டதாகவும் அறிவித்தான்.
10 கட்டளை கொண்ட பெட்டிக்கு முன்பாக ஊழியம் செய்த இயேசு தூப கலசத்தை கீழே எறிந்ததை நான் பார்த்தேன். அவர் கைகளை உயர்த்தி பலத்த சத்தத்தில் ஆயிற்று என்றார். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதியை செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்ற பயபக்தியான பிரகடனத்தை இயேசு அறிவித்த போது தூதர் சேனை எல்லாரும் அவருடைய கிரீடங்களை கலட்டினார்கள். அங்க வாசித்த அதே குறிப்பை நம்ம இன்னொரு இடத்துல ஏர்லி ரைட்டிங்ஸ்ல வாசிக்கும் போது ஒரு கூடுதலான ஒரு செய்தி கிடைக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, கணக்கனுடைய மைக்குட்டை வைத்திருக்கிற தூதன் தன்னுடைய வேலையை முடிந்து விட்டதை அறிவித்த பொழுது, பரிசுத்தவான்களை எண்ணப்பட்டு முத்திரிடப்பட்டதை அறிவித்த பொழுது என்ன முடிவுக்கு வருகிறது என்று சொன்ன எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை, கிருபையின் காலம் முடிவுக்கு வருகிறது. நம்ம என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. சரி, இந்த எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் என்னது அப்படி நமக்கு விளங்கும் பொழுது, அது முத்திரையிடுகிற சம்பவம் அங்க இருக்கும், வெட்டுகிற ஒரு சம்பவம் இருக்கும். இந்த முத்திரையிடுகிற வேலைக்கு பின்னாடிதான் வெட்டுகிற தூதன் போகிறார். அப்ப 2 வேலை நடக்கிறது. ஒருவன் முத்திரையிடுகிறான், 5 பேர் வெட்டுவார்கள். இந்த எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் எதை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால், அந்த முத்திரிடுகிற வேலையும் வெட்டுகிற வேலையும் முடிவடையும் போது கிருபையின் காலம் முடிந்து விடுகிறது. அதை குறித்து எல்லாம் சொல்கிறது நான் வாசிக்க போகிறேன். டெஸ்டிமோனிஸ் ஃபார் தி சர்ச், வால்யூம் 5, பக்கம் 207 208. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் முதல் 6 வாக்கியங்கள் அவங்க எழுதிட்டு பின்பாக எழுதுகிறார்கள். நீங்க நேரம் இருந்து அந்த 6 வாக்கியத்தையும் வாசித்து பாருங்க. நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்த வெளிச்சத்திற்கு பதிலளிக்காதவர்கள் மீது நியாய தீர்ப்புகளில் அவருடைய கோபத்தை ஊற்ற இயேசு பரலோக பரிசுத்த ஸ்தலத்தின் கிருபாசனத்தின் விடும் தருவாயில் இருக்கிறார். இந்த வேலை முடியும் பொழுது ஆண்டவர் எதை விட்டுருவாரு, கிருபாசன வேலை நின்றுவிடும். அப்போ எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் எனக்கு என்னத்தை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய கிருபையின் காலம் எப்பொழுது முடிவடைகிறது என்பதை அது தெளிவாக எனக்கு வெளிப்படுத்துகிறதை நாம பார்க்க முடிகிறது. சரி, இப்போ எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்துல முத்திரிடுகிற வேலையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, வெட்டுகிற வேலையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேலை முடிவடையும் பொழுது என்ன முடிவடையும்னா, கிருபையின் காலம் முடிவடையும். இந்த முத்திரையிடுகிற வேலையை குறித்து படிக்க வேண்டியது இருக்கிறது. ஒருவேளை எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தையும் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தையும் ஒப்பிட்டு தீர்க்க தரிசன ஆவியுடைய இந்த குறிப்பின் அடிப்படையில ஒருவன் முடிவெடுக்க பிரயாசப்பட்டால் அவன் சொல்லுவான், 1,44,000 பேர் முத்திரிடப்பட்டவனை கிருபையின் காலம் முடிகிறது. ஆகையினாலே இயேசு கிறிஸ்து வரும்பொழுது உயிரோடு இருக்க போகிறவர்கள் பரூரமாக்கும்படும்படியாக காணப்பட போகிறவர்கள் 1,44,000 பேர் மட்டுமே என்று சொல்லுவார். இன்னும் கொஞ்சம் ஆசைப்படுகிறவர்கள், அது எப்படி வெறும் 1,44,000 பேரா? அதனால 1,44,000 என்பது நிச்சயமான எண்ணில ஒரு அடையாளமான எண், கடைசியில் முத்திர போகிற ஒரு பெரிய கூட்டம் இருக்க போகிறது என்று சொல்லுவார். தீர்க்க தரிசன ஆவியினுடைய எழுத்துக்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தேவனுடைய சபைக்கு மிக பெரிய எச்சரிப்பு இருக்கிறது. நான் வாசிக்கிறேன். ரிவ்யூ அண்ட் ஹெரால்ட், ஜூன் 10, 1902, 10:15. பரிசுத்த ஆவியின் ஆசீர்வாதங்களை பற்றி நாம் பேசலாம், ஆனால் அதனுடைய வரவேற்புக்கு நாம் நம்மையே தகுதிப்படுத்திக் கொள்ளாவிட்டால் நமது செயல்களால் என்ன பலன்? இன்மாரி அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீங்க பேசுறீங்க, நான் அதுக்கு தகுதிப்படுத்தாம என்ன வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம்? எவ்வளவு ஊழியம் செஞ்சு பிரயோஜனம்? ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. எனக்கு குணம் கிறிஸ்துவை போல மாறாவிட்டார், சுயம் அழிக்கப்படாவிட்டார் ஒரு பிரயோஜனமும் இல்லை. மனிதர்கள் மற்றும் மனுஷிகளின் உயரத்தை கிறிஸ்துவில் பெறுவதற்கு நம்முடைய எல்லா வல்லமையோடு நாம் முயற்சி செய்கிறோமா? அந்த நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலைப்பாடு என்னன்னா, கிறிஸ்துவை போல மாற வேண்டும். நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட இலக்கை, அவருடைய குணத்தின் பரிபூரணத்தை நோக்கி எப்போதும் துரிதப்படுகிறோமா? அவருடைய நிறைவுக்காக நாம் தேடுகிறோமா? கடைசி ஒரு 2 லைன் எனக்கு வேணும் இந்த பாடத்தை சொல்லி தர்றதுக்கு. ஆனா இதெல்லாம் நான் வாசிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா,
தீர்க்க தரிசன ஆவியுடைய எழுத்துக்கள் எவ்வளவு வல்லமையா இருக்குன்னு பாருங்க. என் இருதயத்தை அப்படியே தொடுகிறதாக இருக்கிறது. இந்த இலக்கை கர்த்தருடைய ஜனம் அடையும் போது, கிறிஸ்துவனுடைய சாயல தேவனுடைய ஜனம் அடையும் போது, அவர்களுடைய நெற்றிகளில் அவர்கள் முத்திரையிடப்படுவார்கள். எப்போ தேவனுடைய ஜனம் கிறிஸ்துவனுடைய சாயல அடைகிறார்களோ அப்பொழுது அவர்கள் நெற்றியில என்ன செய்யப்படுகிறார்களா? முத்திரையிடப்படுகிறார்களா? ஆவியினால் நிரப்பப்பட்டு கிறிஸ்துவில் முழுமையாக இருப்பார்கள். அப்போது பதிவு செய்கின்ற தூதன் அறிவிப்பான், ஆயிற்று என்று. இந்த கிருபையின் காலம் முடியும் பொழுது முத்திரையிடுகிற வேலை எல்லாம் முடிஞ்ச உடனே ஆயிற்று என்று யார் அறிவிப்பாங்க அப்படின்னு படிக்கும் பொழுது இயேசு அறிவிப்பார் என்று சொல்லி பார்த்தோம். அவர் கிருபாசனத்துக்கு முன்பாக வேலை செய்கிற வேலையை முடித்து விடுவார் என்று சொல்லி பார்த்தோம். இங்க கிறிஸ்துவின் சாயலுக்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகள் யாரெல்லாம் கிறிஸ்துவனுடைய சாயலை முழுமையாய் அடைகிறார்களோ அவருடைய நெற்றியில முத்திரையிடப்படுகிறதா. இவர்கள் எப்பொழுதும் பரிசுத்தமாய் இருக்கும்படியாக பரலோகம் தீர்மானிக்கிறது. பதிவு செய்கிற தூதன் முடிஞ்சுச்சப்பா அப்படிங்கிறார். அப்படின்னா இப்போ முத்திரையிடுற வேலை நடந்துகிட்டு இருக்கா? ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலமா? ஏதோ 1,44,000 பேர் மட்டும்தான் முத்திரிடப்படுவார்கள் அப்படின்னு சொன்னா இங்க சொல்றாங்க அவங்க முத்திரிட வேலை முடிச்ச உடனே இயேசு ஆயிற்று சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க படிக்கும் பொழுது ஒரு வெளிச்சம் கிடைக்குது. என்ன கிடைக்குன்னு சொன்னா, யாரெல்லாம் கிறிஸ்துவை போல மாறுகிறதுக்கு பிரயாசப்படுகிறார்களோ அவருடைய நெற்றியில ஆண்டவர் முத்திரை போடுறாரா, தூதன் சொல்லுவானா, பதிவு செய்கிற ஜீவன் செய்வானா, இவனுக்கு ஆயிற்று என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய பேர் இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் புரட்டப்பட்டுக் கொண்டு இருக்கிறதோ, ஆண்டவர் என்னை இப்ப விசாரித்துக் கொண்டிருக்கிறாரோ, எனக்கு முத்திரையை போட்டுக் கொண்டு இருக்கிறாரோ, அவர் ஆயிற்று என்று சொல்வதற்கு முன்பாக, அவர் கிருபையின் காலத்தை முடிக்கும் முன்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் நியாய தீர்ப்பை முடித்து அவனுடைய நெற்றியில் முத்திரை போடுகிறாரோ, அவன் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்கத்தக்க வகையில் நியாய தீர்ப்பு செய்கிறாரோ, தூதன் ஆயிற்று என்று சொல்கிறானே, அவனுடைய கிருபையின் காலம், ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய கிருபையின் காலம் முடிந்து கொண்டு இருக்கிறதா? பக்கம் 44. சாத்தானுடைய சில பிரதிநிதிகள் பரிசுத்தவான்களின் சிலரின் சரீரங்களை தாக்குகிறார்கள். கேளுங்க. அவர்கள் ஒரு சாத்தானிய செல்வாக்கு மூலம் சத்தியத்தில் இருந்து இழுக்கப்பட முடியாதவர்கள் மற்றும் வஞ்சிக்கப்பட முடியாதவர்கள். ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க, ரொம்ப பரிசுத்தமான கூட்டம். சாத்தானுடைய அவங்க சரீரத்தை குத்துறாங்க, என்ன கொலை செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா அவங்கள வஞ்சிக்கவே முடியாதா? அவர்கள் சாத்தானிய சூழ்ச்சியை பற்றி அதிகம் தெரிந்து கொண்டு அவர்களுடைய பாதுகாப்பில் இருக்கும்படி தேவன் அதை எனக்கு வெளிப்படுத்தியது போல அனைவரும் அதை பற்றிய காட்சியை பெறலாம். இந்த வழிகளில், அதாவது தேவனுடைய ஜனங்களை திசை திருப்ப, ஏமாற்ற மற்றும் இழுக்க, இப்பொழுது இந்த முத்திரையிடுகின்ற காலத்தில், இப்பொழுது இந்த முத்திரையிடுகின்ற காலத்தில் சாத்தானின் வேலையில் இருப்பதை நான் கண்டேன். சாத்தான் என்ன செய்யற பாரு, ஆண்டவருடைய ஜனங்களை வச்சிட்டு இருக்காங்க. இது என்ன காலம் அப்படின்னு சொல்லும் போது முத்திரையிடுகின்ற காலம். என்னங்க 1,44,000 தான் முத்திரையிடப்படுவாங்க படிச்சுட்டு இருந்தா, இப்போ இந்த முத்திரையிடுகின்ற காலத்தில் ஒரு முறை நான் வாசிக்கிறேன். நல்ல ஒரு குறிப்பு. சாத்தானுடைய சில பிரதிநிதிகள் பரிசுத்தவான்களின் சிலரின் சரீரங்களை தாக்குகிறார்கள். அவர்களுடைய ஒரு சாத்தானிய செல்வாக்கு மூலம் சத்தியத்தில் இருந்து இழுக்கப்பட முடியாதவர்கள் மற்றும் வஞ்சிக்கப்பட முடியாதவர்கள். யாரு இந்த சரீரங்களை தாக்குறாங்களோ அவனை இழுக்க முடியாதவர்களை அழிக்கிறதுக்காக பிரயாசப்படுவார். நீங்க வெளிப்படுத்த 12ஆம் அதிகாரத்தை பாருங்க. தேவனுடைய ஜனங்களை இல்லாமலாக்க பார்த்திருப்பார். அவர்களை மரணத்தையும் பொருட்படுத்தாதவரை அவனை ஜெயிப்பார்கள். அவர்கள் சாத்தானிய சூழ்ச்சியை பற்றும் அதிகம் தெரிந்து கொண்டு அவர்களுடைய பாதுகாப்பில் இருக்கும்படி தேவன் அதை எனக்கு வெளிப்படுத்தியது போல அனைவரும் அதை பற்றிய காட்சியை பெறலாம். எப்படிலாம் சாத்தான் செயல்படுவான்னு எனக்கு வெளிப்படுத்தியவாறு எல்லாரும் அந்த காட்சியை பெற முடியுமா? இந்த வழிகளில், அதாவது தேவனுடைய ஜனங்களை திசை திருப்ப, ஏமாற்ற மற்றும் இழுக்க, இப்பொழுது இந்த முத்திரையிடுகின்ற காலத்தில் சாத்தான் வேலையில் இருப்பதை நான் கண்டேன். He don't want anyone to be saved.
சாத்தான் யாரும் முத்திரிடப்பட விரும்பவில்லை. அதனால எப்படியாவது திசை திருப்பிடணும். ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன காரியம் போதுங்க. என்ன ஒரு உண்மையில நீங்க புரியணும் அப்படின்னு சொன்னா, இப்ப என்ன காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா, முத்திரை இடப்படுகிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்ப என்னது 1,44,000 பேர் படிக்க போறோம். சரிங்களா? நிகழ்கால சத்தியத்திற்காக சிலர் உறுதியாக நிற்காததை நான் பார்த்தேன். அவர்கள் முழங்கால்கள் நடுங்குகின்றன மற்றும் அவர்களின் கால்கள் சறுக்கின. ஏனென்றால் அவர்கள் சத்தியத்தின் மீது உறுதியாக நடப்படவில்லை. மேலும் இப்படியாக அவர்கள் நடுங்கும் போது சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பாதுகாப்பு அவர்கள் மீது வைக்கப்பட முடியாது. நான் ஒரு அனுபவத்தை அடிக்கடி நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் புடமிட்டு பாருங்க, எனக்கு அப்படி ஒரு புடமிடுகிற சம்பவம் கிடைச்சிச்சு. நான் இழந்துட்டேன், நான் விழுந்துட்டேன். எனக்கு இந்த குறிப்புல எல்லாம் வாசிக்கும் பொழுது, ஐயா ஆண்டவரே, இது சின்ன காரியத்துல நான் சோர்வடைந்து அங்க தேட இங்க தேட அப்படி பண்ண திணறிட்டேன். ஆண்டவரே, நான் எங்க போய் உங்களுடைய ஊழியத்துல நிற்க போகிறேன்? ஐயா நடுங்கிறவன் அங்க இருக்க முடியாது. நான் பேசுறதுனால இருக்க முடியாது, போதிக்கிறதுனால இருக்க முடியாது. நான் நிரூபிக்கணும். I am firm on the truth. கடைசி 7 வாதைகள் தேவனுடைய எரிகின்ற கோபத்தில் இருந்து ஒரு பாதுகாப்பு இல்லாமல் அவர்கள் விடப்பட முத்திரையிடுவது கடந்து போகும் வரை, தேவனுடைய ஜனத்துக்கு பாதுகாப்பு வைக்கப்படும் வரை அவர்கள் இருக்கும் இடத்திலேயே அவர்களை வைக்க சாத்தான் அவனை எல்லா தந்திரங்களிலும் முயற்சிப்பான். எதுக்கு? நல்லா கேட்டுக்கிடுங்க. தேவனுடைய எரிகின்ற கோபத்தில் இருந்து ஒரு பாதுகாப்பு இல்லாமல் அவர்களுக்கு விடுபட, ஆண்டவருடைய பாதுகாப்பு இல்லாமல் போகிறதுக்கு முத்திரையிடுவது கடந்து போக வரைக்கும், தேவனுடைய ஜனத்துக்கு பாதுகாப்பு வைக்கப்படும் வரை அவர்கள் இருக்கும் இடத்திலே அவர்களை வைக்க சாத்தானுடைய எல்லா தந்திரங்களையும் முயற்சி செய்வார். நம்ம முன்னேற விடவே மாட்டான். கிறிஸ்துக்குள் மாறுவதற்கு விடவே மாட்டான். முத்திரையிட கடந்து போயிடணுமா? அப்படின்னா என் நியாய தீர்ப்பு முடிச்சிடணும், எனக்கு கிருபையின் காலம் முடிச்சிடும். அது வரைக்கும் he put his full effort to be with me, to get away myself of Jesus. இயேசுவை விட்டு நான் முழுமையாய் விலகி இருக்கத்தக்க வேலை சாத்தான் ரொம்ப கவனமா பாக்குறான். ஏன்னா முத்திரை போடுற வேலை நடந்துகிட்டு இருக்குது. அந்த முத்திரை போடுற வேலை என்கிட்ட இருந்து கடந்து போயிடணும். என் ஆண்டவர் என் பேரை எடுத்து தீர்க்கமாய் ஆராய்ந்து பார்த்து நான் நரகத்துக்குரியவன் என்று சொல்லி அவர் அறிந்து அவர் அமைதலாய் இருக்கும் பொழுது அந்த தூதன் ஆயிற்று என்று சொல்லுகிற வரைக்கும், என்னுடைய கிருபையின் காலம் முடியும் வரைக்கும், என்னுடைய நெற்றில முத்திரை போடுகிறவன் கடந்து போக முடியும். இவனுக்கு உத்தரவில்லை, இவனை முத்திரிட முடியாது, இயேசு சொல்லவில்லை என்று சொல்லி என்னை விட்டு கடந்து போக வரைக்கும் he is safely guarding me. என்னை பாதுகாக்கிறான். என்ன பாதுகாக்கிறானா? நான் கிறிஸ்து விட்ட போயிடக்கூடாது, கிறிஸ்துவின் சாயலை பெற்றுவிடக்கூடாது. என்ன ஒரு பயங்கரமான செயல் இல்லைங்களா? இந்த பாதுகாப்பை அவருடைய ஜனங்கள் மீது வைக்க தேவன் தொடங்கி இருக்கிறார், முத்திரிடுறது தொடங்கி இருக்கிறார். மேலும் வெட்டுகின்ற நாளில் பாதுகாப்பை பெற வேண்டிய எல்லார் மீதும் அது விரைவில் வைக்கப்படும். அழிவுல நான் பாதுகாக்கப்படுகிறதுக்கு அது சீக்கிரத்தில் முத்திரிடப்படுமா? தேவன் அவருடைய ஜனத்துக்கு வல்லமையில் வேலை செய்வார். மேலும் சாத்தானும் கூட வேலை செய்ய அனுமதிக்கப்படுவார். அவரும் வல்லமையோட ஆண்டவர் வேலை செய்யறார், சாத்தானையும் வேலை செய்ய அனுமதிச்சுக்கிறார். நான் யாருக்கு பின்னால போயிட்டு இருக்கேன்? என்ன ஒரு உண்மை இதுல விளங்குதுன்னா, முத்திரிடுகிற காலத்துல இருக்கிற என் நெத்தில முத்திரிடப்பட போகிறது. ஆண்டவர் பரலோகத்துல நியாய விசாரணை செய்யும் பொழுது என்னை அவருக்கு தகுதி உணர பார்த்தா தூதன் சொல்லுவாரு, ஜேகர் ஸ்டீவனுக்காக நான் ரத்தம் செய்திருக்கிறேன். ஆனா அவங்க பறந்து வந்து என் நெத்தில முத்திரை போடுவாங்க. அப்படி என்னுடைய பெயர் தேவனுடைய சமூகத்திலிருந்து முத்திரை போடப்படாதா என்கிற முடிவு எடுக்கப்படும் வரைக்கும் சாத்தான் என்னை பாதுகாப்பா வைத்திருக்கிறான். என்ன பாதுகாப்பா வைத்திருக்கான்னு சொன்னா, இயேசுவை போல மாற விடாமல் பாதுகாத்து வைத்திருக்கிறார். நிச்சயமாய் பதிவு செய்கிற தூதன் மிக விரைவில் ஆயிற்று என்று சொல்லுவான். மிக விரைவில் ஆயிற்று என்று சொல்லுவான். என் தேவன் என்னோட நெற்றியில முத்திரை போடுவதற்கு எவ்வளவு வேலை செய்ய முடியுமோ அவ்வளவு வேலை செய்யறார். நான் அடிக்கடி ஜெபம் பண்றது பெரிய, நான் மணிக்கணக்கில் ஜெபம் பண்றது இல்லைங்க. நான் இப்ப பேசிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஜெபம் இருக்கும், ஆண்டவரே நான் பாசாங்கு செய்யறவனா இருந்துடக்கூடாது,
நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள அப்படியே லேசா என் சுயம் அந்த பாசாங்கு இருந்துடக்கூடாது ஆண்டவர். ஆமா, he is maintaining me. நீ நல்லா நல்லா பிரசங்கம் பண்ற, பாசாங்கு பாசாங்கு நட்டிப்பு இருந்துடக்கூடாது. உள்ளுக்குள்ள வெளியே அழகா அழகா பேசப்படுவேன், ஆனா இருதயத்துல ஒரு எண்ணம் வரும், ஆண்டவரே இந்த பாசாங்கு அழித்து விடும். எல்லாரும் கிரீடத்தை களத்து கீழே வைக்கணுமா? இன்னைக்கு ஒரு தலைவருக்கு முன்பாக என்னால் வணங்க முடியல, அவன் சொல்வதை கேட்க முடியல, நான் எப்படி ஆண்டவர் பாசாங்கு செய்யறதை நிறுத்த வேண்டும்? எனக்கு அந்த பிள்ளைகள் என்ன ஒரு வேலை நடக்கு பாருங்க. ஆண்டவர் முத்திரையிடுவதற்காக அவருடைய பிள்ளைகளிடத்துல வேலை செய்து கொண்டிருக்கிறாரு. சாத்தான் எவ்வளவு சீக்கிரத்தை ஆண்டவர் இந்த வேலையை செய்வாரு. அது வரைக்கும் என்ன பாதுகாப்பா தேவனிடத்துல போகாம தேவனை போல வாழ விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார். ஆனா ஒன்று உண்மை, முத்திரையிடுகிற வேலை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். 1,44,000 பேர் படிக்கலாம். ஒரு உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ முத்திரையிடுகிற வேலை முடிஞ்ச உடனே கிருபையின் காலம் முடிச்சிடும். ஆனா ஆண்டவர் இப்பவுமே முத்திரையிடுகிற வேலையை செய்துகிட்டு இருக்கிறாராம். சாத்தான் என்ன செய்யறானா? என்ன முத்திரையை பெற விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறானா? எப்போ என் பேரு பரலோகத்துல உச்சரிக்கப்பட்டு நான் முத்திரையை பெறுவானா பெற மாட்டானா என்கிற தூதன் என்னை கடந்து போகிற வரைக்கும் என்னை தேவனிடத்துல வர விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறானா? என்ன ஒரு உண்மை பெறுது தெரியுமா? கிருபையின் காலம் எனக்கு முடிந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் நியாயத்திருத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய நெற்றியில முத்திரை போட்டுக் கொண்டிருக்கிறார். உலகத்திற்கும் சபைக்கும் கிருபையின் காலம் முடிகிறதுக்கு முன்பாகவே ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கு ஆண்டவர் கிருபையின் காலத்தை முடித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் வேலை பரலோகத்தில் முடியும் பொழுது பதிவிடுகிற தூதன் ஆயிற்று என்று சொல்கிறான். இப்பொழுது நான் முத்திரையிடுகிற காலத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். முத்திரையிடுகிற காலத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். பிராட்சைட் 2 ஜனவரி 31 1849 ஆண்டுல எழுதப்பட்ட ஒரு பத்திரிகை, 10/12. அதாவது முத்திரிடப்படுகிறோமா? வசனத்தை பார்த்தா அந்த குறிப்பை பார்க்கும் பொழுது நம்ம முத்திரிடுகிற காலத்தில் இருக்கிறோம், நம்ம இப்ப முத்திரிடப்படுகிறோம் தெளிவா தெரிகிறது. ஆனா அப்படி உண்மையில நடக்குதா? எப்ப இருந்து நடந்துகிட்டு இருக்கு தெரியும் இல்லைங்களா? தேதி வருடத்தை போட்டிருக்கான் 1849 ஆண்டுல அவங்க எழுதுறாங்க. யாருக்கு எழுதுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனைவியை இழந்த ஒரு கணவனுக்கும் தாயை இழந்த பிள்ளைகளுக்கும் அவர் எழுதுறாங்க. ஹேஸ்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு சகோதரி, எனக்கு மிகவும் பிரியமான ஒரு சகோதரி, அவங்க மரித்து போனாங்க. அவருடைய கணவனுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் ஒரு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதத்தை நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன். எந்த ஆண்டில் எழுதுறாங்க? 1849. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகள், தேவனுடைய கற்பனைகளும் இயேசுவை பற்றின சாட்சியும் தொடர்ந்து உங்கள் மனங்களில் இருக்க கடவது. மேலும் அவைகள் மனதில் இருந்து உலக எண்ணங்களையும் கவலைகளையும் நெருக்கட்டும். நீங்கள் படுக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் அவைகளை உங்கள் தியானமாக இருக்கட்டும். மனுஷகுமாரனின் வருகைக்கு நோக்குவதில் முழுமையாக வாழ்ந்து செயல்படுங்கள். முத்திரையிடுகிற காலம் மிக குறுகியது. 1849 எழுதுறாங்க. என்னெல்லாம் செய்யணும் ஒரு ஆலோசனை சொல்றாங்க. உட்கார்ந்து மறுபடியும் வாசிங்க. ஒவ்வொன்றும் அப்படி முத்துமாறு இருக்கும் ஒவ்வொரு சென்டென்ஸும். எனக்கு வேண்டியது முத்திரையிடுகிற காலம் மிக குறுகியது, மேலும் அதன் விரைவில் முடிந்துவிடும். Before that I should be sealed. இப்பொழுதுதான் 4 தூதர்கள் 4 காற்றுகளை பிடித்திருக்கும் போதுதான் நம்முடைய உழைப்பையும் தெரிந்தெடுத்ததையும் உறுதிப்படுத்துவதற்கு காலம். 1849 அடுத்த குறிப்பு இருக்கு அந்த சகோதரியை குறித்து. இந்த குறிப்பு என்ன நமக்கு விளங்குது அப்படின்னா, 1849 அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முத்திரையிடுகிற காலம் கொஞ்சம் தப்பா சீக்கிரத்தில் முடிச்சிருங்கிறாங்க. அப்ப எப்ப முத்திரையிடுதல் தொடங்கிச்சு அப்படின்னா ஒரு சின்ன கணிப்பு எடுக்க முடிகிறது 1849 அல்லது அதுக்கு கொஞ்சம் முந்தி 1844 இருந்து 1849 யார முத்திரிடுறது தொடங்கிட்டு அப்படின்னு சொன்னா, உயிரோடு இருக்கிறவனுடைய நெற்றில முத்திரிடுற வேலை தொடங்கிச்சு. சாத்தா அப்படி ஒவ்வொருத்தரும் முத்திரப்படுவதற்கு முன்னாக கடந்து போக, முத்திரையை பெறாமல் கடந்து போகிறதுக்கு அந்த தூதன் கடந்து போகணும்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நம்ம வரவிடாம பார்க்கலாம். தேவன் நான் முத்திரையை பெற வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறார். பரலோகத்துல ஆண்டவர் நான் முத்திரை பெறுகிறதுக்கு தகுதியுடையவன் என்று சொன்னால் அந்த தூதனத்தில் சொல்லப்படும், அவர் என் நெற்றியிலே முத்திரைப்படுவார், பதிவிடுகிற தூதன் சொல்லுவார் ஆயிற்று என்று சொல்லி. அந்த முத்திரிடுகிற காலம் மிக குறுகியது.
குறுகியது. அப்போ ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் நியாய தீர்ப்பு முடிந்து கொண்டு இருக்கிறது. 27 இன்னொரு குறிப்பு அதுக்கு சம்பந்தமா நான் வாசிக்கிறேன். இது 1849 ஆகஸ்ட் 1 ரிவ்யூ அண்ட் ஹெரால்ட்ல 16 எழுதப்பட்டது. சாத்தான் இப்போது இந்த முத்திரையிடும் காலத்தில் ஒவ்வொரு சூழ்ச்சிகளையும் பயன்படுத்தி தேவனுடைய ஜனங்களின் மனதை நிகழ்கால முத்திரையிடும் சத்தியத்திலிருந்து தடுத்து வைக்கிறான். கரெக்டா இருக்கா? நிகழ்கால முத்திரையிடும் சத்தியத்திலிருந்து தடுத்து வைக்கிறாங்க. போய் கேளுங்க, பிரபலமான பிரசங்கம் பண்றாங்களா அவங்க கிட்ட போய் கேளுங்க, இந்த 1,44,000 என்ன, இந்த முத்திரையிடும், அதெல்லாம் நமக்கு இல்லைங்க. அது கடைசியா வரக்கூடிய ஒரு விசேஷமான கூட்டம். முடிச்சுக்குவோம். தடுத்து வைக்கிறான். தெரிந்து செய்யறாங்களா தெரியாம செய்யறாங்களா எனக்கு தெரியாது. நான் பதிவேற்றம் செய்யற வீடியோவில் மிக கொஞ்சமாய் பார்க்கிற வீடியோ கேட்டீங்கன்னா 1,40,000 அதுல 1000 பேர்லாம் வரல. ஒரு 100 பேர் 150 பேர் சிலதை பார்ப்பாங்க, 70 பேர் 80 பேர் பார்ப்பாங்க. அதுல மிக குறைவாய் பார்க்கறவங்கன்னா 1,40,000 வீடியோ தான். சாத்தான் தடுத்து வைத்து அழகா சொல்றாங்க பாருங்க. சாத்தான் இப்போது இந்த முத்திரையிடும் காலத்தில் ஒவ்வொரு சூழ்ச்சித்திரங்களையும் பயன்படுத்தி தேவனுடைய ஜனங்களின் மனதை நிகழ்கால முத்திரையிடும் சத்தியத்திலிருந்து தடுத்து வைத்திருக்கிறார். மேலும் அவர்களை அலக்களிக்க செய்வதற்கு இக்கட்டு காலத்தில் அவர்களை பாதுகாக்க அவருடைய ஜனங்களின் மேல் ஒரு பாதுகாப்பை தேவன் வைக்கின்றதை நான் பார்த்தேன். அவரை தடுத்து வச்சிருக்கான். ஆனா ஆண்டவர் பாதுகாப்பை வச்சுக்கிட்டு இருக்கிறாரா? முத்திரையிட வைத்துக் கொண்டே இருக்கிறாரா? மேலும் சத்தியத்தின் மீது தீர்மானித்து இருதயத்தில் தூய்மையான ஒவ்வொரு ஆத்மாவும் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பாதுகாப்பால் காக்கப்பட்டு இருக்க வேண்டும். இப்ப முத்திரை வைத்துட்டு இருக்காரு, இக்கட்டு காலத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா 1849 முன்னாடியே தொடங்கிச்சு. அப்ப முத்திரிடப்பட்டவங்க என்ன ஆனாங்க? கேள்வி வருது இல்லைங்களா? கேள்வி வருது இல்லைங்களா? ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாருங்க. எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த நான் முதல்ல சொன்னேன் ஹேஸ்டிங்ஸ், அந்த சகோதரியுடைய மரணத்தை பற்றி அவருடைய குடும்பத்துக்கு எழுதுற கடிதம். ஏன் இதை வாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, முத்திரையிடுகிற சம்பவம் உண்மையிலே நடக்குதா? உயிரோடு இருக்கும் பொழுதே நான் முத்திரைப்பட்டோமா? ஐயா, ஜீவன் போகும் வரைக்கும் காத்திருக்க முடியாது. அதற்கு முன்பே உங்களுடைய பேரும் என்னுடைய பேரும் தேவனுடைய சமூகத்தில் அழைக்கப்பட்டு முத்திரைக்கு தகுதி உடையவனா முத்திரைக்கு தகுதி இல்லாதவனை தீர்மானிக்கப்படுகிறான். அந்த வேலை முடியும் வரைக்கும் சாத்தானே கொண்டு போயிட்டு இருக்கிறான். முத்திரை பற்றி தெரிஞ்சிடக்கூடாது, முத்திரை பற்றி படிக்க கூடாது. அந்த செய்தியை எவ்வளவு திறனாய் மறைக்க முடியுமோ அவ்வளவு திறனாய் மறைத்து அது தேவனுடைய ஜனத்துல பேச விடாமல் தடுத்து வைத்திருக்கிறார். முத்திரிடப்படுதல் நடந்து கொண்டிருக்கு. எனக்கு உங்களுடைய பேரும் என்னுடைய பேரும் இன்னைக்கு கூட அழைக்கப்படாது. இயேசுவை போல மாற, அதான் அளவுகோல், வேற அளவுகோலே கிடையாது. இயேசுவை போல மாற வேண்டும், இயேசுடைய செயலை போல மாற வேண்டும். அப்படி மாறி இருந்தால் முத்திரை போடப்படுவான். தூதன் சொல்லுவான் ஆயிற்று என்று சொல்லி. கிருபையின் காலம் முடியவில்லை, எனக்கு முடிந்து விட்டது. தூதன் சொல்றான் இவனுக்குரிய வேலை முடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி. அப்படி வேலை நடக்குதா? நடக்கிறவங்க என்ன ஆவாங்க? பக்கம் 173 அந்த சகோதரியை குறித்து எழுதுறாங்க. மரித்து போன ஒரு சகோதரியை குறித்து எழுதுறாங்க. அந்த குடும்பத்துக்கு கடிதம். உங்களிடம் என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. உங்கள் மனைவி இறந்த மனைவிங்க ஹேஸ்டிங்ஸ் மனைவி இறந்த செய்தி என்னை பெரிதும் பாதித்தது. என்னால் அதை நம்ப முடியவில்லை. இப்போதும் அதை நம்ப முடியவில்லை. தீர்க்க தரிசி அப்படிங்கிறது தெரிந்து நம்ம யாராவது இறந்துட்டாங்கன்னா ஒரு உதட்டாளர்களை சொல்லுவோம். வார்த்தைகள் சொல்வது அது இருதயத்தினுடைய பாரம் நிறைந்த வார்த்தைகள் சொல்லி. கடந்த ஓய்வு நாள் இரவில் தேவன் எனக்கு ஒரு காட்சி கொடுத்தார். அதை நான் எழுதுவேன். தரிசனம் காட்டப்பட்டிருக்கிறது இந்த குடும்பத்தை குறித்து. அவள் ஹேஸ்டிங்ஸ் முத்திரை இடப்பட்டார். எனக்கு தேவனுடைய பிள்ளைகள், நீங்களும் நாளைக்கு முத்திரையிடப்படுற காலத்தில் இருக்க நம்புறீங்களா? அந்த ஹேஸ்டிங் மரிப்பதற்கு முன்பாக முத்திரையிடப்பட்டால் இந்த தரிசனம் அவர்களுக்கு காட்டப்பட்டது. மேலும் தேவனுடைய சத்தத்தில் எழுந்து வந்து பூமியில் நிற்பாள். மேலும் 1,44,000 பேருடன் இருப்பாள் என்பதை நான் பார்த்தேன். என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா, நம்ம முற்பிதாக்களுடைய விசுவாசத்தை படிச்சீங்கன்னா
இப்படி முத்திரிடல் நம்பிட்டாங்க. நடக்குது, முத்திரிடல் நடக்குது, இறந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த 1,46,000 பேரோடு நிற்பார் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப இந்த மரிக்கிற எல்லாரும் எழுந்து 1,44,000 பேர்ல இருப்போம், அவ்வளவுதான். அப்ப இந்த சபையில இருக்க போறது 1,44,000 பேர். அந்த முத்திரிடல் முடிஞ்ச உடனே ஆண்டவர் வருவாரு, உயிரோடு இருக்கிறவர்களும் மரித்தவர்களும் எழுந்து 1,40,000 எண்ணிக்கையில இருப்போம். அவங்க லிட்டரல் தான் நம்பினாங்க, சிம்பாலிக்கா நம்பல. மொத்தமே 1,44,000 தான் மரித்தவர்கள் உயிர்த்தவர்கள். நம்ம ஆராய்ந்து அறிய போகிறோம். இது என்ன ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, முத்திரிடுதலை படிக்கிறோம் 1,44,000 மாத்திரம் கான்சென்ட்ரேட் பண்ணிடக்கூடாது. அது ஒரு முத்திரிடுதல் காலம் நடந்துகிட்டு இருக்குது. அதுல முத்திரிடப்பட்டு இருக்கிறார்கள். 1849க்கு முன்பாக முத்திரிட காலம் தொடங்கிச்சு. ஆண்டவருடைய பிள்ளைகள் முத்திரிடப்படுகிறார்கள், அவர்கள் மரித்தும் போகிறார்கள். நம்ம படிச்சோம் தெரியுமா? முத்திரை போட்டாச்சுன்னா அவர்கள் மரிக்கவே மாட்டார்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. 1,44,000 பேர் முத்திரிடப்படும் பொழுது அவர் மறுரூபாக்கப்படும்படியா முதல்வராய் மீட்கப்படுகிறார். முத்திரையிடப்படுகிற எல்லாரும் சாக மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சா அது நம்ம தப்பு. ஹேசிங்கிற சகோதரி முத்திரிடப்பட்டாங்க, பாக்குறாங்க, இயேசு வரும்போது உயிர் இருப்பாங்களா? 1,44,000 பேரும் இருப்பாங்க. அது தேவனுடைய சபை. நம்ம முதற்பலன் நிறைய படிச்சுக்காங்க. அந்த முதற்பலனோடு கூட இவர்கள் உயிர்த்திருப்பார்கள். விசேஷ உயிர்த்தெழுதலை எழுந்து இஸ்ரவேலோடு கூட நிற்கிறவர்கள் இந்த முத்திரிடப்படுகிறது. நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் தெரியுமா? அந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபைக்கு நம்ம விசேஷ உயிர்த்தெழுதலை எல்லாரும் எழுந்திருவோம். அந்த குறிப்பு இங்க என் கையில இல்ல, கிரேட் கான்ட்ரவர்ஸ் இருக்கு, படிங்க. எல்லாரும் எழுந்திருவோம். செவன்த் டே அட்வென்டிஸ்டா மரித்த எல்லாரும் எழும்பிடுவாங்க. உயிர் உண்மையா இருந்த பிள்ளைகள், முத்திரையை பெற்ற பிள்ளைகள் எல்லாரும் எழும்பிடுவார்கள். 1,44,000 உயிரோடு இருப்பார்கள். அவர்களோட சேர்ந்து நிற்போம். அதுக்கு பிறகுதான் இயேசுனுடைய வருகை எல்லாம் அங்க காட்சி முழுமையாய் பார்க்க முடியும். மரித்து உயிர் தெழுகிற மற்ற யாரும் பார்க்க முடியாது. ஆபிரகாம் கூட அந்த பாக்கியம் உண்டான்னு எனக்கு தெரியல. தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கார், பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். நாம் அவளுக்காக துக்கப்பட வேண்டியது இல்லை என்று நான் கண்டேன். அவள் இக்கட்டு காலத்தில் இளைப்பாறுவார். நான் நிறைய மரணங்களை என் கையில வச்சு நடத்தி இருக்கிறேன். குறிப்புகளை படித்த பொழுது நான் ரொம்ப சாட்சியா சொல்லுவேன், கண்டிப்பா இவர்கள் பரலோகத்தில் இருப்பார்கள் என்று சொல்லி. இப்ப நான் படிக்கும் பொழுது அவர்கள் முத்திரிடப்பட்டிருப்பார்களா? மரணத்தின் போது ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களை தேவன் முத்திரிடுவாரா? அது வரைக்கும் எல்லாம் இருந்துட்டு சாக போறோம் அப்படின்னு ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்கள் முத்திரிடுவாரா? I think no. No. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையின் காலம் கொஞ்சம். ஜீவன் போகும் வரைக்கும் அல்ல எனக்கு அருமையுடைய பிள்ளைகளை. சரி இருக்குன்னு நம்புங்க. ஆனா அப்படி நான் போதிக்கிறதுக்கு விரும்பல. அதற்கு முன்பாகவே நாம் முத்திரிடப்பட வேண்டும் என்பதை தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும். அவளுடைய மரணம் நன்மையில் முடிய நான் பார்த்தேன். என் மரணம் எப்படி இருக்க போகிறது? என் மரணம் இல்லைங்க, கண்ணுக்கு முன்னாடி 1,44,000 பேர் தோன்ற போறாங்க. இப்ப எனக்கு வெளிப்படுகிற ஒரு உண்மை என்னன்னா, ஆண்டவர் முத்திரையிடுகிற வேலைய 1849க்கு முன்பே தொடங்கிவிட்டார். அநேகர் முத்திரிடப்பட்டு கடந்து போயிருக்கிறார்கள். ஒரு உதாரணம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹேசிங்கிற சகோதரி முத்திரிடப்பட்டார், அவர் எழும்புவார், விசேஷித்த உயிர்த்தெழுதலில் எழும்புவார். 1,44,000 பேரும் இருப்பார், இயேசுவுடைய வருகையில் இருப்பார். அவருடைய மரணம் நன்மையில் முடிவடைந்தது. இவங்க மட்டும்தானா? இன்னொரு குறிப்பை நான் வாசிக்கிறேன். எஸ்ஜி பைபிள் காமெண்ட்ரி வால்யூம் 7 பக்கம் 982. 90 வயதை கடந்த மனிதர்கள் நம் பூமியில் வாழ்கிறார்கள். முதுமையின் இயல்பான விளைவுகள் அவர்களின் பலவீனத்தில் காணப்படுகின்றன. ஆனால் அவர்கள் தேவனை நம்புகிறார்கள். தேவன் அவர்களை நேசிக்கிறார். தேவனுடைய முத்திரை அவர்கள் மேல் இருக்கிறது. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்லியவைகளில் அவர்கள் இருப்பார்கள். உயிரோடு இருக்கிறவங்க முத்திரிடப்பட்டிருக்கிறாங்க. எவ்வளவு காலம் கொடுக்க முடியும் பாக்குறாரு பாருங்க. என் சரீர பலவீனத்தை 90 வயது அவனுக்கு கொடுத்து அவனை முத்திர போடுறாரு. இனி வேண்டாம், அவன் ரொம்ப பலவீனம் ஆயிட்டான், அவன் தாங்க மாட்டான், அவனுக்கு சேஃப் கார்டிங் விழுந்து போகாதபடி முத்திரையிடுகிறார். இரக்கமுள்ள தேவனாங்க. விட்டு பார்க்கிறவங்க இல்ல. மேக்ஸிமம் he puts effort with me. எவ்வளவு அதிகமான முயற்சிகளை இடத்துல காட்ட முடியுமோ காட்டி இதை எப்படியாவது முத்திரை பெறுகிறதுக்குரிய பிள்ளையா மாத்திரம்னு பாக்குறாரு. It's going on now. அது நடந்து கொண்டு இருக்கிறது.
சும்மா உதாசீனமா போயிட்டு இருக்க முடியாது. என் இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டு பரலோகம் போயிட முடியாது. எனக்கு ஒரு அளவு இருக்கிறது. இயேசுவை போல மாற வேண்டும். பவுலோடு இணைந்து அவர்கள் சொல்லலாம், நல்ல போராட்டத்தை போராடின, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது மூலம் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளில் அதை எனக்கு தந்தருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசனமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருவார். முத்திரிடப்பட்டவங்க கண்டிப்பா சொல்ல முடியுங்க. இப்ப முத்திரிடப்பட்டவங்க பூமியில இருப்பாங்களா? கண்டிப்பா இருப்பார்கள். பவுலை போல அவர்கள் சொல்ல முடியும். நான் சொல்லல, கற்பனையால கதை கட்டிலாம் சொல்லல. தீர்க்கதரிசன ஆவி சொல்றாங்க, முத்திரையிடுற காலத்துல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், முத்திரை போட்ட உடனே அங்க ஆயிட்டு சொல்லிடுவோம். பின்னாடி வெற்றி வேலை நடக்குது. சாத்தானா முத்திரை போட விடாம தடுத்துக்கிட்டு இருக்கிறான். எல்லாம் சூழ்ச்சியும் தந்தம் செய்யறான். ஐயோ முத்திரையிடல் நடக்குதா? நடக்குது. கொஞ்ச காலமா இருக்குது. 1849 எழுதிட்டாங்க. அதுக்கு முந்தைய தொடங்கிச்சு. யாராவது முத்திரிடப்பட்டிருக்காங்கன்னா, ஹேஸ்டிங்கிற சகோதரி முத்திரிடப்பட்டிருக்காங்க. அவங்க மரித்து போனவர் முத்திரிடப்பட்டாங்க எழுதியிருக்காங்க. இங்க உயிரோடு இருக்கிற 90 வயதை கடந்தவர்கள் முத்திரை போடப்பட்டார்கள் எழுதுறாரு. அவருக்கு என்ன சொல்ல முடியுமா? பவுலை போல சொல்ல முடியுமா? என் ஓட்டம் எப்படி இருக்கிறது? 1,44,000 பேர் முத்திரிடப்பட்டோன்னு காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, 1,44,000 பேர் தான் முத்திரிடப்படுவாங்க அப்படின்னு நான் காத்துக்கிட்டு, சரி அவங்க ஏதோ ஸ்பெஷல் குரூப் அப்படி இருக்கட்டும் நினைச்சேன்னா, ஒரு மிக முக்கியமான முத்திரையிடுகிற நிகழ்கால சத்தியத்தை சாத்தான் ஒழித்த அந்த கூட்டத்தோடு இருந்து விடுவோம். இப்ப முத்திரையிடுதல் நடந்து கொண்டிருக்கிறது. நிகழ்கால சத்தியம் சபையில போதிக்கப்படுவதே இல்லை. யாரு போய் சொல்லுவா? போதிக்கிறவங்க சத்தத்தையா கேட்க விடுவாங்க? கேட்க விட மாட்டேங்க. நான் பாஸ்டர் தேவனை கணம் பண்ணுகிறார். ஏனென்றால் அவர்கள் நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்து கொண்டார்கள். இந்த முத்திரைங்கிறது எனக்கு கொடுக்கப்படுகிற பாத்திரம். இந்த பூமியில நான் பவுலை போல சொல்ல, அப்ப என்ன ஒண்ணு விளங்குகிறது நல்லா பாத்துக்கிறேன். முத்திரையிடுகிற காலம். நான் 1849 எடுத்துக்கிட்டேன். அதுக்கு முந்தையே தொடங்கி இருக்கிறது. நான் 1849 எடுத்துக்கிறேன். அதுல துவங்கி இன்னைக்கு முத்திரையிடுகிற காலம் போய்கொண்டே இருக்கிறது. இந்த முத்திரையிடுகிற காலம் முடியும் பொழுது கிருபையின் காலம் முடிந்து வரும். புரியுதா சொல்றது? 1849 ஒரு முத்திரையிடுதல் தொடங்கிடுச்சு. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் தேவன் விசாரிக்கிறார், முத்திரையிடுகிறார். சாத்தான் முத்திரையை பெறவிடாம தடுக்கிறான். தேவன் எப்படியாவது முத்திரையை கொடுத்துடணும்னு சொல்லி பிரயாசப்படுகிறார். அந்த தீர்ப்பு பரலோகத்தில் சொல்லப்படும் பொழுது, நான் முத்திரையை பெறுகிறவனாக இருந்தாலும் சரி, முத்திரையை பெறக்கூடாதா இருந்தாலும் சரி, ஆயிற்று என்று பதிவிடுகிறது சொல்லுவான். அவ்வளவுதான். எனக்கு அதுக்கு மேல கிருபையின் காலம் கிடையாது. எனக்கு வந்து இவருடைய பிள்ளைகளை, இந்த முத்திரையிடுகிற காலம் முடியும் பொழுது கிருபையின் காலம் முடிச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். 1849 வருடத்துல சொல்றேன். அதுக்கு முந்தைய தொடங்கிட்டு 1849 தொடங்கி அந்த முத்திரையிடுகிற காலம் முடியும் பொழுது கிருபையின் காலம் முடிஞ்சு. சரிதான? 1,40,000 முத்திரையிடுகிறது என்னதுங்க? Testimonies for the Church, வால்யூம் 3, பக்கம் 266. முக்கியமான சபைக்குரிய முடிவு வேலையில் நம்ம வந்து வாஸ்தவ குறிப்பு தான், புதுசான வாசிக்கல. தேவனின் சிங்காசனத்திற்கு முன்பாக தவறில்லாமல் நிற்க வேண்டிய 1,44,000 பேர் முத்திரையிடப்படும் நேரத்தில் ஒரு முத்திரையிடுகிற வேலை தொடங்கிடுச்சு. 1849 தொடங்கிட்டு அது போய்கிட்டே இருக்குது. ஆனா 1,44,000 பேர் முத்திரையிடப்படுகிறதுக்கு என்று ஒரு நேரம் இருக்கிறது. புரியுதா நான் சொல்றது? முத்திரையிடுற காலம் போய்கிட்டே இருக்கிறது. அந்த முத்திரையிடுற காலத்துல 1,44,000 பேரை முத்திரையிடுகிற ஒரு நேரம் இருக்கிறது. அவர்கள் தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட ஜனங்களின் தவறுகளை மிக ஆழமாய் உணர்வார்கள். அப்ப 1,44,000 பேர் முத்திரையிடப்படுகிறதுக்கு என்று ஒரு நேரம் இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். அதாவது 1849 முத்திரையிடுகிற வேலை தொடங்கிச்சு. அந்த வேலை முடியும் போது கிருபையின் காலம் முடிஞ்சிரும். அந்த வேலை போய்கிட்டே இருக்கும் பொழுது 1,44,000 பேரை முத்திரையிடுகிறதுக்கு ஒரு நேரம் இருக்கிறது. இவர்கள் தான் முதற் பலனாய் முத்திரையிடப்படுவார்கள். இவர்கள் மரணத்தை ருசிப்பதில்லை. புரியுதுங்களா? ஆனா இப்ப நமக்கு என்ன ஒரு சத்தியம் கிடைக்கிறது, ஒரு வெளிச்சம் கிடைக்கிறது, ஒரு எச்சரிப்பு கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா, நான் ரெட்டிப்பான ஜாக்கிரதையோட ஓட வேண்டிய காலம். ஏன் அப்படின்னா முத்திரையிடுகிற வேலை இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது.
1,44,000 பேர் முத்திரிடுகிற காலத்தில் கண்டிப்பாய் முத்திரிடப்படுவார்கள். யார் அந்த 1,44,000 பேர்ல இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, யார் இந்த முத்திரையை பெறுகிறதுக்கு ஜாக்கிரதையாய் ஓடி அந்த தகுதியோடு இருக்கிறார்களோ, அப்படி அவர்கள் தகுதியோட இயேசுவினுடைய அந்த நிலையை அடைந்தவர்களாக இருக்கும் பொழுது 1,44,000 பேர் முத்திரிடுகிற காலமாக அதை இருந்தால் அவர்கள் அந்த கூட்டத்தில் இருப்பார்கள். ஏன் 1,44,000 மட்டும் கேள்வி கேட்பாங்க, பார்க்கலாம். இப்ப நமக்கு ஒரு உண்மை நல்லா புரியுது. இப்ப நான் 1,44,000 பேர் முத்திரிடுதலை எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது. நான் இப்ப முத்திரையை பெறுகிறதுக்கு தகுதி உடையோட ஓடுகிறதா என்று பார்க்கணும். ஏன்னா the probation is closing for me. கிருபையின் காலம் எனக்கு முடிந்து கொண்டிருக்கிறது. கிருபையின் காலம் முடியும், கிருபையின் காலம் முடியும். ஐயா, அது எப்ப வேணாலும் முடிச்சுட்டு இப்ப எனக்கு முடிந்து கொண்டிருக்கிறது. அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது. எவ்வளவு ஜாக்கிரதையாக, எவ்வளவு கவனமாக, கொஞ்சம் கூட பிசிறி விடாதபடி தேவனுடைய சாயலை நிலைநிறுத்துகிற ஓட்டத்தை எவ்வளவு கவனமாய் ஓட வேண்டும். 1,44,000 பேர்ல பார்த்துட்டு இருக்க அவசியம் இல்லை. அந்த காலம் வரும்போது அடிக்கடி சொல்லுவேன், பிரசங்கத்தை சொல்லியிருக்கிறேன். அந்த காலம் வரும்பொழுது நாம் அந்த இடத்துல இருந்தால் முத்திரிடப்படுவோம். எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, God is saving me. அதுக்குரிய ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருந்தால் எனக்கு அது சந்தோஷமாக இருக்கும். குறைபாடு இருந்தால் திருத்திக் கொள்ள வேண்டும். கிருபையின் காலம் உங்களுக்கும் எனக்கும் முடிந்து கொண்டிருக்கிறது. தனிப்பட்ட மனிதனுக்கு முடிந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? மரித்தோருக்கு நியாயத்திற்கு முடிந்த ஆண்டு உயிரோடு இருக்கிறவருக்கு நியாயத்திற்கு செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனாய் தேடிக்கொண்டிருக்கிறார். அவர் 1,44,000 பேரை தேர்ந்தெடுத்து முத்திரிடுகிற காலம் வேறு தொலைவில் மிக அருகில் இருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் நானும் தகுதியாயிருந்த அந்த காலம் வருமானால் we will be in 144,000. எல்லா முயற்சியும் பண்ணுங்க. 1,44,000 ஒருவராக இருக்கிறீங்க சொல்றாங்க. சும்மா சொல்ற, முத்திரிடுகிற வேலை நடந்துகிட்டு இருக்கிறது. அதற்கான பிரயாசத்துல இருந்தா தான் முத்திரையை பெறுவீங்க. அந்த காலம் வரும்போது you will be in that. நீங்கள் அவர்கள் ஒருவராக இருப்பீர்கள். நல்லா மனசுல வச்சுக்கிடுங்க. 1849க்கு முன்பே முத்திரிடுதல் துவங்கி விட்டது. அது பொதுவான முத்திரையிடுதல். யாரெல்லாம் உண்மையாக இருக்கிற எல்லாரும் முத்திரிடப்படுவார்கள். பிஃபோர் அவங்க நாசிலிருந்து சுவாசம் பிரிகிறதுக்கு முன்பாக முத்திரிடப்படுவார்கள். அந்த முத்திரிடுகிற காலத்துல 1,44,000 முத்திரிடுதல் இருக்கிறது. இன்னொரு குறிப்பை நான் வாசிக்கிறது, ஏற்கனவே வாசித்த குறிப்புதான் இன்னும் முத்திரிடுதல் குறித்து அறிந்து கொள்வதற்காக. இப்ப நம்ம அறிந்திருக்கிறது ஒரு முத்திரிடு காலம் நடந்துகிட்டே இருக்குது. இப்ப நீங்களும் நானும் முத்திரிடப்பட்டு கொண்டிருக்கிறோம். நமக்கு நியாயத்திற்கு முடிந்து கொண்டிருக்கிறது. நமக்கு கிருபையின் காலம் முடிந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த காலத்துல 1,44,000 பேரை ஆண்டவர் முத்திரிட போகிறார். விசேஷமான முத்திரிடுதல் இல்லை, இதே முத்திரிடுதல் தான். அவர்கள் ஜீவனோடு இருக்கும்படியாய் முத்திரிடப்படுகிறார். அவர்களுக்குதான் இந்த பிரயாசத்துல இருக்கிறவர்கள் அந்த காலத்துக்கு வந்தார் கண்டிப்பாய் 1,44,000 ஒருவராக இருக்க முடியும். இந்த குறிப்பை நான் வாசிக்கிறேன், ரொம்ப கவனமா கேளுங்க. மேனுஸ்கிரிப்ட் வால்யூம் 15 பக்கம் 292 293. கர்த்தராகிய தேவன் ஒரு எரிச்சல் உள்ள தேவன், ஆயினும் அவர் இந்த தலைமுறையில் அவருடைய ஜனங்களின் பாவங்களையும் மீறுதலையும் நீண்ட காலம் தாங்குகிறார். தேவனுடைய ஜனம் அவருடைய ஆலோசனையில் நடந்திருந்தால் தேவனுடைய வேலை முன்னேறி இருக்கும். பூமியின் மேல் வாசம் செய்கிற எல்லா ஜனத்துக்கும் செய்தி எடுத்து செல்லப்பட்டிருக்கும். நம்ம இதை நிறைய ஆராய்ந்திருக்கிறோம் அந்த குறிப்பை. நம்ம இப்ப தெரிஞ்சுக்கின்ற வரை ஒரு உண்மைக்காக வாசிக்கிறேன். தேவனுடைய ஜனம் அவரை நம்பி அவருடைய வார்த்தையை செய்தவர்களாக இருந்திருந்தால், அவர்கள் அவருடைய கட்டளையை கடைபிடித்திருந்தால், பூமியின் மேல் வீச வேண்டிய காற்றுகளை விட ஆயத்தமாக இருந்த 4 தூதரிடத்தில் சத்தமிட்டு பிடித்துக்கொள், தேவனுடைய ஊழியக்காரருடைய இறைச்சிகளை முத்திரை போட்டு தீரபலம் பூமியின் மேல் 4 காற்றுகளை வீசாதபடி அவைகளை பிடித்துக்கொள் என்ற செய்தியோடு தூதன் வானத்தின் உடை பறந்து வந்திருக்க மாட்டான். நம்ம படிச்சவங்க ஆண்டவருடைய சபை உண்மை இல்லாம இருக்கிறதுனால தான் யார் முத்திரிடப்பட்டு இருக்கு? 1,44,000 பேர் முத்திரிடப்பட வேண்டியிருக்கு. ஒரு முத்திரிடுற வேலை நடந்துகிட்டே இருக்கு. அந்த இடத்துல ஒரு 1,44,000 முத்திரிட வேண்டியிருக்குது. இஸ்ரேல இருந்து முத்திரிட வேண்டியிருக்கு, தேவனுடைய சபையில இருந்து முத்திரிட வேண்டி இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த சபை உண்மையா இல்லை. ஆனால் கவனம் கேளுங்க, ஆனால் ஆதி இஸ்ரேல் போல ஜனங்கள் கீழ்ப்படியாதவர்களாக, நன்றி இல்லாதவர்களாக, பரிசுத்தம் இல்லாதவர்களாக இருப்பதால் மகா பெரிய சத்தத்தோடு அறிவிக்க வேண்டிய கடைசி கிருபையின் செய்தி எல்லா ஜனங்களும் கேட்கும் காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நம்ம உண்மை இல்லாதனால இன்னும் காலம் போகுது. ஏன்னா 1,44,000 வர வேண்டும். தேவனுடைய வேலை தடைபட்டுள்ளது. இன்னொன்னு பாருங்க, முத்திரையிடுகிற காலம் தாமதிக்கப்பட்டது. 1849 முத்திரையிடுதல் காலம் தொடங்கிடுச்சு.
அது நடந்துகிட்டு இருக்குது. 1,40,000 சபை உண்மை இல்லாததுனால முத்திரிடப்பட வேண்டியது இருக்கிறது. அப்போ ஒரு முத்திரிடுகிற காலம் இருக்குது. இந்த முத்திரிடுகிற காலம் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது இன்னொரு முத்திரிடுகிற காலம் இருக்கிறது. அந்த காலம் தாமதப்படுகிறது. எனக்கு என்னுடைய பிள்ளைகளை, இந்த முத்திரையிடுகிற காலத்தை குறித்து படிக்கும் பொழுது நம்ம ஏற்கனவே ஆராய்ந்த ஒரு காரியம், சபை உண்மையாயிருந்தா தேவனுடைய வேலை முன்னேறி இருக்கும், எல்லா ஜனத்துக்கும் சத்திய செய்தி எடுத்து செல்லப்பட்டிருக்கும். 1,40,4,000 பேர் முத்திரையிடுதல் கிடையாது. சபை உண்மை இல்லாமல் இருப்பதனால கடைசி கிருபையின் செய்தி எல்லா ஜனங்கள் கேட்கும் காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. தேவனுடைய வேலை தடைப்பட்டுள்ளது. முத்திரிடுகிற காலம் தாமதிக்கப்பட்டுள்ளது. எது வரைக்கும் உண்மை இல்லாம இருக்கிறதால தாமதமா இருக்குதா? எவ்வளவு காலம் உண்மை இல்லாம இருக்கும் அவ்வளவு காலம் தாமதமா இருக்கும். அதனால ஆண்டவர் என்ன செய்றாரு? இந்த வேலையை துரிதமா செய்யறதுக்காக சபையை சுத்தப்படுத்தி 1,40,000 தேர்ந்தெடுத்து இந்த முத்திரிட வேலையை செய்ய போறார். அநேகர் சத்தியத்தை கேட்கவில்லை. அப்படி என்றால் 1849 ஆண்டவர் முத்திரிடுகிற வேலையை தொடங்கிட்டார். கிருபையின் காலம் தனிப்பட்ட செவன்த் டே அட்வென்டிஸ்டுக்கு முடிந்து கொண்டு இருக்குது. அப்படி ஓடுகிற காலத்துல சபை உண்மை இல்லாமல் இருப்பதனால ஆண்டவர் ஒரு முத்திரையிட்டு ஒரு பெரிய கூட்டத்தை பரலோகத்துக்கு உயிரோடு கொண்டு போகிறதுக்கு பிரயாசப்படுகிறார். அந்த வேலை தடை செய்யப்பட்டிருக்குது, தாமதப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் 1,40,4,000 தோன்றும் வரைக்கும் அந்த முத்திரையிட வேலை நடக்காது. தேவனுடைய சபை உண்மை உள்ளதா இருந்தா அந்த ஒரு முத்திரிடுதல் தான். இப்ப நமக்கு என்ன விளங்குகிறது அப்படின்னு சொன்னா, ஒரு முத்திரையிடுதல் 1849 இருந்து போய்கிட்டே இருக்கிறது. தனிப்பட்ட நீங்களும் நானும் தேவனாலே நியாயம் விசாரிக்கப்படுகிறோம். கிருபையின் காலம் நமக்கு முடிகிறதுக்கு முன்பாக நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்ம இடத்துல இருக்கிறது. அப்படி ஓடுகிற காலத்துல சபையை சுத்தப்படுத்துவதற்காக 1,40,4,000 ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். அவர்கள் மூலமாக ஊழியம் செய்து அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கார் தெரியுமா? ஒரு கூட்டத்தை முத்திரையிடுவதற்கு. அந்த தாமதமான நம்முடைய பலவீனங்களினாலே, நம்முடைய குறைபாடுகளாலே தாமதப்படுத்துகிற அந்த முத்திரிடுகிற காலம் நிறைவாகும். என்னெல்லாம் நடக்குன்னா, ஒரு பொதுவான முத்திரிடுதல் நடக்கிறது. அதுல 1,40,4,000 முத்திரிடப்படுகிறாங்க. இன்னொரு தாமதமான ஒரு முத்திரிடுகிற காலம் இருக்கு, அதுவும் நடக்கும். எனக்கு அன்புடைய பிள்ளைகளை, நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான உண்மை, ஏனதான நம்ம இருந்துட முடியாது. முத்திரிடுதல் நடந்து கொண்டு இருக்கிறது. 1,40,000 தேர்ந்தெடுக்கிற காலம் வரும் பொழுது நான் பிரயாசப்படுகிறவனா இருந்தார், முத்திரையை பெறுகிறதுக்கு பிரயாசப்படுகிறவனா இருந்தார், அதுல முத்திரிடப்படுவேன். அதற்கு பிறகு ஒரு முத்திரிடுதல் நடக்கிறது. இதெல்லாம் எப்படி நடக்க போகிறது என்பதை தெளிவாய் படிக்கிறதா நம்ம தோற்றத்தை கொடுத்து படிக்கிறோம். ஒன்னு இப்ப நல்லா தெரியும், எனக்கு முத்திரிடுதல் நடந்து கொண்டிருக்கிறது. 1,40,000 ஒரு முத்திரிடுதல் நடக்க போகிறது. அதற்கு பிறகு ஒரு முத்திரையிடுதல் இருக்கிறதுங்க. அதான் நம்ம படிச்சோம் தெரியுமா? 1,40,4,000 இஸ்ரவேலில் இருந்து முத்திரையிடுதலாம், திரளான ஒரு கூட்டம் முத்திரையிடுதல் படிக்கும் தெரியுமா? எல்லாம் நேர்த்தியாக இருக்கிறது. என் மனதை தெளிவா வச்சுக்கிட்டு படிச்சேன் அப்படின்னு சொன்னா இந்த சத்தியம் மிக மேன்மையான ஒரு சத்தியம். நான் என் ஆசையை வச்சுக்கிட்டீங்க இச்சை அடிச்சு படிச்சேன்னா ஒண்ணுமே விளங்கு. ரிவியன் ஹெரால்ட், ஆகஸ்ட் 1, 1849, பத்தி 6. சாத்தான் இப்போது இந்த முத்திரையிடும் காலத்தில் ஒவ்வொரு சூழ்ச்சி திறன்களையும் பயன்படுத்தி தேவனுடைய ஜனங்களின் மனதை நிகழ்கால முத்திரையிடும் சத்தியத்திலிருந்து தடுத்து வைத்திருக்கிறான். மேலும் அவர்களை அலைக்கழிக்க செய்வதற்கு இந்த முத்திரையிடுகிற சத்தியத்தை நீங்க பேசுறீங்களா? உங்க போதகத்தை உபதேசிக்கிறாரா? நீங்கள் அறிந்திருக்கிற உண்மை உங்க விசுவாசிகளுக்கு சொல்றீங்களா? சொல்ல ஏஜென்ட் ஆஃப் சேட்டன். நான் சொல்றதுக்கு நீங்க என்ன தப்பால நினைக்காதீங்க. இப்ப நம்ம முத்திரையிடுற காலத்துல இருக்கிறோம். நம்ம கிறிஸ்துவை போல மாறணும். ஐயோ, அந்த காலம் எனக்கு நிறைவேறதுக்கு முன்பாக நான் கிறிஸ்துவை போல மாறணும். சாத்தான் அறிய விடாம தடுத்து வைத்திருக்கிறான். இதை போதிக்காமல் ஒதுங்கி செல்கிற ஒவ்வொருவரும் யாரா இருப்பார்கள் என்று சொன்னா சாத்தானுடைய ஏஜெண்டா இருப்பார்கள். என்ன நான் பெருமைப்படுத்துறதுக்காக சொல்லல, சொல்லுது, குறிப்பு சொல்லுது. யாரோ ஒருத்தர் பேசி இந்த சத்தியம் பரவ போறது இல்லைங்க. பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பேச வேண்டிய உபதேசம் சொல்லாங்க தெரியுமா? இவர்கள் ஒருவராய் இருப்பதற்கு முழு பிரயாசப்படுங்க. இந்த முத்திரையிடுகிற சம்பவத்தை குறித்து உங்களுடைய சிந்தையில் எப்பொழுதும் நிறைந்திருக்கணும். This is the talk to be in the church. இதை குறித்து வேதாகமத்தில் ஆராய்ந்து பாருங்க. சும்மா சொல்லல. It's a great warning. நீங்க உட்காரும் பொழுது, கூடும் பொழுது, பேசும் பொழுது இதை குறித்து பேச வேண்டும்.
இது கிறிஸ்துவின் சாயலை நான் எப்படி அடைந்து இந்த முத்திரையை பெற முடியும் என்பதை குறித்து பேச வேண்டும். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை, கடைசி காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். மனதில் ஆழமாய் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். 1849க்கு முன்பே முத்திரிடுதல் தொடங்கிச்சு. முத்திரிடப்படுகிறவர்கள் எல்லாம் கடந்து போய் கொண்டு இருக்கிறார்கள். ஆனா ஆண்டவர் சபையை பரிசுத்தப்படுத்துவதற்காக 1,40,000 முத்திரிடுதலுக்கு ஒரு நேரம் வைத்திருக்கிறார். அந்த முத்திரையிடுதல் சபை உண்மை இல்லாமல் இருப்பதனால ஆண்டவர் ஒரு முத்திரையிடுதலை தாமதப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அப்ப 1,40,000 முத்திரையிட்டு அந்த தாமதமான முத்திரையிடுதல் நிறைவடையும் பொழுது கிருபையின் காலம் முழுமையாக முடிந்துவிடும். நம்ம படிச்சோம் தெரியுமா, முத்திரையிடுகிற வேலை முடிஞ்ச உடனே கிருபையின் காலம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 1,40,000 படிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா you will fail. முத்திரிடுக்காக தொடங்கியாச்சு. இப்போ முத்திரிடுதல் நடந்து கொண்டே இருக்கிறது. 1,40,000 முத்திரிடுவார்கள். ஒரு தாமதப்படுத்த ஒரு முத்திரிடுதல் இருக்குது. அந்த முத்திரிடுதல் நடக்கிறோம். இந்த முத்திரிடுதல் வேலை எல்லாம் முடிச்ச உடனே கிருபையின் காலம் முடிச்சிடும். ஆனா உண்மை என்னன்னா, செய்தி என்னன்னா, எச்சரிப்பு என்னன்னா, இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு கிருபையின் காலம் முடிந்து கொண்டு இருக்கிற என்பது என்னுடைய பிள்ளைகளாக நீங்கள் மறந்து விடாது. காலம் கடைசியாக இருக்கிறது. கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். ஏனதானம் இருக்க வேண்டாம். அறிந்திருக்கிற உண்மையில் அனைவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த ஞானத்துல சொல்லுங்க, தெரிந்த வார்த்தையில சொல்லுங்க. நாம் சாத்தானை எதிர்த்து போரிடுவோம். இந்த சத்தியத்தை மறைப்பதற்கு சாத்தான் எப்படியெல்லாம் வேலை செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் வேலை செய்திருக்கிறான். நம்ம அவனை எதிர்ப்போம். நம்ம பார்க்கும் பொழுதும் பேசும் பொழுதும் எப்படியெல்லாம் இந்த உபதேசத்தை சொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் இந்த உபதேசத்தை சொல்லுவான். என்னுடைய பேர் தேவனுடைய சமூகத்தில் அழைக்கப்படும் பொழுது, உங்களுடைய பேர் தேவனுடைய சமூகத்தில் அழைக்கப்படும் பொழுது, ஆண்டவர் என்னிடத்தில் எடுக்கிற எல்லா பிரயாசத்தினாலே நான் முத்திரையிடப்படுவதற்கு தகுதியுடனாக காணப்படுவோம். ஆண்டவர் சொல்லுவார், நான் இவனை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அந்த தூதன் பறந்து வந்து கணக்கன் மைக்கூட்டை வைத்திருக்கிறவர் என்னை முத்திரையிடுவார். பதிவிடுகிற தூதன் சொல்லுவார், ஆயிற்று என்று சொல்லி முத்திரையிடப்படுவதாய் காணப்படுவோம். கர்த்தர் இந்த பாக்கியத்தை தரட்டும். ஆமென். ஆமென். அருமையான ஒரு பிரசங்கம் எடுத்த அங்கிளுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம இந்த 1,44,000 பேரோட தோற்றத்தை பத்தி அழகா முதலாவது பாடம் படிச்சோம். இன்னும் கண்டினியூ ஆகும். இது அழகான இந்த பாடம் எடுத்து கொடுத்த அங்கிளுக்கு ரொம்ப நன்றி. இப்பொழுது நம்ம முடிவு ஜெபத்துக்கு கடந்து செல்வோம். நம்ம மத்தியில ரஜினி ஆண்டி இருக்கிறீங்க, நீங்க முடிவு ஜெபம் எடுக்கிறீங்களா? சரிம்மா, ஓகேம்மா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த செய்தியில நாங்கள் கலந்து கொள்ள முடியாத கிருபை தந்தைக்கா உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சாத்தாண்டரே செய்தியை கேட்க முடியாதபடி அநேக தடைகளையும் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் நெட்வொர்க் ப்ராப்ளத்தையும் கொண்டு வருவான்ப்பா. அதையும் தாண்டி தேவனே நாங்கள் கேட்கக்கூடிய அந்த சத்தியத்தை நாங்கள் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு நீங்க கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்த வேணுமாய் கெஞ்சுகிற சுவாமி. அந்த முத்திரையை நாங்க பெற்றுக்கொள்ளணும் ஏசப்பா. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் பிள்ளைகள் எங்கள் சந்ததி எல்லாம் பெற்றுக்கொள்ளணும் ஏசப்பா. உண்மை போல எங்களை மாற்றுங்க தகப்பனே. அப்பா, உண்மை போல நாங்கள் மாறணும் ராஜா. அவங்கள போல இவங்கள போல அப்படிலாம் இல்ல கர்த்தாவே. எல்லாருமே மனிதர்கள் தான் சுவாமி. ஆனா நாங்க உண்மை போல மாறணும்ப்பா. உண்மை போல மாறும்போதுதான் அந்த முத்திரையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியுங்க தாவே. ஏசப்பா, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்புறமேட்டு நம்ம பாத்துக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்புறமேட்டு நம்ம செய்தியை கேட்டுக்கலாம் அப்படின்னு இல்ல கத்தாவே. இன்றே ரட்சணிய நாள் கத்தாவே. ஏசப்பா, ஒருவேளை எங்களுடைய கிருபையின் காலம் எப்ப முடியுதுன்னு எங்களுக்கு தெரியாது கத்தாவே. ஆனா நாங்க எப்பொழுதும் பரிசுத்தமுள்ளவர்களாகவும் உமக்கு பிரியமான பிள்ளைகளாகவும் உண்மை தேடுகிற பிள்ளைகளாகவும் உண்மை மேல வாஞ்சி வைக்கிற பிள்ளைகளாகவும் எங்களை மாற்றியல்ல வேண்டுமாய் கெஞ்சுகிறோங்க தாவே. எங்களுடைய குறைகள் எல்லாம் மன்னிங்கப்பா. எங்களுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க தகப்பனே. எங்களுடைய வேதர்கள் எல்லாம் மன்னிங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால வரங்களினால நீங்க நிரப்பேறல வேண்டுமாய் கெஞ்சுகிறோங்க தாவே. நாங்கள் தைரியமாய் ஆண்டவரே கிருபாசனத்தில சேர எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோங்க தாவே. ஏசப்பா, இந்த செய்தியை கொடுத்த அருமையான போதகரோடு கூட நீங்க இருக்க வேண்டுமாய் கெஞ்சுக்கிறாங்க. செய்கின்ற ஊழியர்களையோடைய மனைவி பிள்ளைகளை ஆசிரியக்க வேண்டுமாய் கெஞ்சுக்கிறோம். அவங்களுடைய தேவைகளாவது சந்திங்கப்பா. இன்னும் அநேகருக்கு கத்தாவே சத்தியம் சொல்லப்படத்தக்கதாகவும் உண்மையான சத்தியத்தை ஆண்டவரே அவர்கள் பகிரும்போது மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் நீங்க கிருபை செய்தல வேண்டுமாய் கெஞ்சுக்கிறாங்க தாவே. வர தடைப்பட்ட பிள்ளைகளை எல்லாம் நீங்க கூட்டிட்டு வாங்கப்பா. அடியால் கூட அநேக நாட்கள் நெட்வொர்க் ப்ராப்ளத்தினால கேட்க முடியாது கத்தாவே. இன்னைக்கு இந்த செய்தி எனக்கு கேட்க நீங்க கிருபை செய்தீரப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தல விஷயத்தை நம்ம வாசிக்கிறோம்ப்பா. இதை வாசிக்கிறோம், இதை கேட்கிறோம், இதை கை கொள்கிறவங்களும் பாக்கியவான்கள் சொல்லுதுப்பா. அப்படியாக எங்களை பாக்கியவான்களாக பாக்கியவாதிகளாக மாற்றில் வேணுமாய் கெஞ்சுகிறோம்ப்பா.
ஆண்டவரே இதோ ராஜா இப்போ இது நடத்துகிற ஆண்டவரே ஜெயராஜ் பாஸ்டருக்காக உங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோங்க தாவே, விசேஷமா சச்சிலுக்காக ஜெபிக்கிறோம். மகள் இன்னைக்கு தேர்வு எழுதியிருப்பாங்க தாவே, நல்ல முறையில தேர்வு எழுதிப்பா நாங்க விசுவாசத்தோட உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் தாவே பிள்ளைகள் நல்ல முறையில 10th +2 எல்லா பிள்ளைகளும் நல்ல முறையில தேர்வு எழுதி வெற்றி பெற உதவி செய்யுங்க. இதுல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தாவே நீர் ஆவியானவர் தாமே அபிஷேகித்து ஆண்டவரே நிறைவான சமாதானத்தோடு கடந்து செல்ல நீங்க கிருபை தாங்கப்பா. மீதமான நேரத்தை உங்களுடைய கருத்துல ஒப்புடுகிறோம். இரவிலேகளுக்கு ஒவ்வொருவருக்கும் நல்ல நித்திரை தந்து அதிகாலையில் தேடும்படியான கிருபை தாங்கப்பா. நாங்கள் கேட்கிறவர்களாக மட்டுமல்ல அதுபடி செய்கிறவர்களாகவும் மற்றவர்களுக்கு அதை பகிர்ந்தளிக்கவும் உங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்கப்பா. நாங்க எப்படி சொல்றது எப்படி செய்யறது எனக்கு ஒரு தெரியாம இருக்கலாங்க. மீண்டும் மீண்டும் நாங்கள் அதை கேட்கும்போது மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய திறமையை நீங்க தருவீங்கப்பா. அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புடுகிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மட்டுமே செலுத்துகிறோம். மீட்பரின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சோஸ்திரம். ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.